அஞ்சலி வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்க, நான் உன் விஷயத்த தலையிடக்கூடாதான்னு சொல்லிட்டு, என் பர்சனல் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த அபியால தான் வந்தது. அபி எதுக்கு வீட்டுக்கு வர வச்சுக்கன்னு கேட்குறாரு. உடனே வந்து ஏன் அபியை நாங்கள் வர வச்சுக்கக்கூடாதா? இது ஏன் வீடு, நான் சொல்லிபடி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டு அஞ்சலி மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ உன் வீடா, உன் வாழ்க்கையா, நான் எதுலேயுமே தலையிடக்கூடாது, அப்போ நான் யார் உனக்கு, உனக்கு நான் அக்கா இல்லையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் என் விஷயம் தலையிடாதீங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து அஞ்சலி கோச்சிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அஞ்சலி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. கதவு சாத்திக்கிட்டு வந்து திறக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் நான் தனியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், போங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அஞ்சலி வந்து வீட்டில் வந்து விசேஷமாக இருக்கும். எப்போவுமே அஞ்சலி வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, விரதம் இருந்து வந்து தம்பிங்களுக்கெல்லாம் வந்து கயிறு கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி வந்து கட்டுறதுக்காக வந்து அஞ்சலி எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தேடுறாங்க. பார்த்தா அஞ்சலி வீட்டிலே இல்லை, வெளியும் இல்லை. பயந்து போயிடுறாங்க எல்லாருமே. அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அபி வராங்க. அபிகிட்ட வந்து ராகவ் அபியும் போயிட்டு நீங்கள் அஞ்சலி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட அபியை அனுப்பி விடுறாங்க பாட்டி. அபியும் ராகவ் எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக வந்து கோயிலில் கண்டிப்பாக அஞ்சலி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அபி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அஞ்சலி வந்து கோயிலில் இருக்காங்க. 2 பேருமே பேசி வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம அஞ்சலி வந்து கூட்டிகிட்டு வராங்க சமாதானப்படுத்தி ராகவ். அடுத்து வீட்டில் வந்தோடனே விசேஷம் நடத்துகிறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து விழாவாக வந்து கொண்டாடுறாங்க அந்த விசேஷத்தை. நீ கவலையே படாத, நான் என் தம்பிங்களுக்கு வந்து செஞ்சேன் இல்லையா, அதே மாதிரி உனக்கும் வந்து உடன்பிறப்புக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, என்ன சொல்கிறேங்க அப்படி சொல்லிட்டு அபி கேட்டோன்னே, எனக்கு தான் அண்ணன் தம்பிங்களே இல்லையே, நீ கவலைப்படாத, என் வீட்டுக்காரர் தான் உனக்கு அண்ணன் போதுமா அப்படின்னோடனே, சரி உங்கள் வீட்டுக்காரரை நான் பார்த்ததே இல்லையே, இன்றைக்கி நீ கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே வந்து கயிறு கட்டிட்டு அண்ணன் தங்கச்சியாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி முரளி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி. அதை கேட்டு முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது அபி எனக்கு தங்கச்சியா, யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் வந்து டென்ஷனாக வராரு. ஆனால் வெளியே காட்ட முடியாமல் சரி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் கோவத்தில் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியலையே, இந்த அஞ்சலி இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ராகவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்கள் விருப்பம்படியே ஆகட்டும்க்கா, உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காக இன்னொரு தடவை என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாவா ராகவ் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா நிஜமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரை கை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, நான் யாரையும் கை காட்ட போகிறதில்ல, உனக்கு பிடிச்சவங்க தான், எல்லாம் வந்து உன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னோடனே ராகவ் யோசிக்கிறாரு யாருன்னு சொல்லிட்டு. வேறு யாரும் இல்லை, லாவணியா தான். லாவணியா உன்னையும் பழகிறது எனக்கு நல்லா தெரியும் அக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. சரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம், ஆனால் லாவணியா உனக்கு பொருத்தமாக இருப்பா, என் பேச்சு கேட்பியா அப்படின்னோடனே, சரிக்கா நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அப்போ லாவணியா போய் கூட்டிகிட்டு வா. எதுக்குக்கா, நம்ம வீட்டில் தங்கட்டும் லாவணியா, நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்டு பழக்க வழக்கங்கள்லாம், அப்போ தான் பாட்டிக்கு பிடிக்கும், பாட்டிக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி வந்து லாவணியாவா அவளுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ப்ளீஸ் பாட்டி, இது வந்து என்னோட விருப்பம், அதே மாதிரி வந்து ராகவுக்கும் பொருத்தமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வீட்டில் எப்படி இங்கே தங்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே, அதெல்லாம் தங்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாவணியா வந்து வர வைக்கிறதுக்காக ராகவ் கிட்ட சொல்கிறாங்க வந்து அஞ்சலி. சரின்னு ராகவும் வந்து லாவணியா வந்து அழைச்சிட்டு வர்றாரு வீட்டுக்கு. இந்த விஷயத்தை பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காமல் டென்ஷன் ஆகிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இத்தனை முடியுது.